இவங்கெல்லாம் யாருங்க? இவர் குபேரன். ஓ, வணக்கம் வணக்கம். இவர்தான் குபேரங்கிறதா? இவருக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கலாம்னு பாக்குறேன். நிறைய அவர்கிட்ட இருக்கு, கொஞ்சம் அப்படி அபகரிச்சுக்கலாம். அவர் யாருங்க? இவர் வந்து வருணா. வருணா, மழைக்கு அதிகாரி. வணக்கம். என்னையா நீங்க எப்படி கவனிக்காம இருக்கிறீங்க? கொட்டுனா ஒரேடியா கொட்டுறீங்க, இல்லன்னா அது திசையை எட்டி பாக்குறது இல்ல. சார், இந்த திருநெல்வேலி சைடுல கொஞ்சம் வறண்டு கிடக்கு, கொஞ்சம் கொட்டிட்டு வாங்களேன். அவர் யாரு? இவர் தான் அக்னி. அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். நெருப்பா? அடாடாடா, இந்த மனுஷன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றாருங்க. என்ன? அடுப்புல உலைய வச்சு அரிசியை களைஞ்சு போட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளார வடிச்சு கடிச்சு வச்சிருந்தாலும் வந்தவன திங்கிறதுக்கு தோது. அதை தீச்சு கெடுத்து விடுறாருங்க, ராத்திரி பூரா பட்னி. கொஞ்சம் கவனிச்சுங்க. இவர் தான் வாயு. வாயு? ஆமா. வாயுங்கிறது இவருதானா? ஐயோ, பொல்லாத மனுஷங்க இந்த ஆளு. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கிறான். சரி. 6 மாசம் ஆச்சு அவன் இடுப்புல இவர் ஏறி உட்கார்ந்து. அன்னைக்கு வளைஞ்சவன் நிமிரவே இல்லைங்க. பல ஊசி போட்டு பாக்குறான், ஒன்றும் நடக்கல. அது மட்டுமா, இந்த ஆளு புயல்னு பேரை மாத்திக்கிட்டு எங்க பக்கத்துல பட்டுக்கோட்டை அறந்தாங்கின்னு நல்ல செழிப்பான இடம், அந்த இடத்துல வந்து அடிச்சு திம்சம் பண்ணி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தர்ல நிக்க வச்சு விட்டாரு. அந்த நிமிஷம் மட்டும் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு மாட்டி இருந்தாரு, சக்க புளி புளிஞ்சிருப்பாங்க. வேண்டாம், அதெல்லாம் தப்பு.